தென்னை மரம் வந்திருக்கின்றது போல் தெரிகின்றது. அது அழுத வண்ணம் இருக்கின்றது. அல்ல இந்த காடுகள் அழிக்கப்படுகின்றது, எங்களை காப்பாற்றுங்கள் என்கின்ற துணிப்பொருளில் அந்த தாவரம் கதைக்கப் போகின்றதோ தெரியவில்லை. கேட்போம். நான் தென்னை மரம், என்னை பெற சிறிய பூச்சிகள், சிறிய வெள்ளை பூச்சிகள் என்மேல் வந்து என்னில் இருக்கும் இலைகள் இளமையில் விழுகின்றன. என்னில் இருக்கும் பெருமைகள் முழமையில் விழுகின்றன. எனக்கு அயலில் இருக்கும் அயலிலுள்ள வயல்களும் அதனால் பலனடைகின்றது. ஏனைய மரங்களும் பலனடைகின்றன. இவ்வளவை பூச்சிகள் நம்மை பெறுவதனால் நமது வட்டுக்கள் கற்கண்டமாக காணப்படுகின்றது. ஒரு நன்றாக ஆசிரியை பிளான் பண்ணியிருக்கிறார். வினோத உரையாக ஒரு 4 தென்னுடைய செய்தியை அனுப்புவோம், விஷயத்தை சொல்லிவிடுவோம் என்று நினைத்திருக்கிறார். ஆனால் உண்மை, இன்று தென்னை மரங்கள் பாரிய பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கின்றன. வித்தியாசமான இலை கருகள் நோய்க்கு உள்ளாகி சமுதாயத்திற்கு பாரிய தீங்கு. பொலித்தீன் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தை. பொலித்தீன் கதைப்பதில்லைக்கானே என்னவாக வந்திருக்கிறீர்கள்? பள்ளிக்கூடத்தையும் நாட்டையும் சுத்தம் செய்ய. பள்ளிக்கூடத்தையும் நாட்டையும் சுத்தம் செய்ய இந்த பொலித்தீன் பாவனை, பிளாஸ்டிக் பொருட்கள் உண்மையில் இந்த சமுதாயத்திற்கு கேடு விளைவிப்பவை, சுற்றுப்புற சூழல் மாசுபடுவதற்கு மிக பிரதான காரணியாக விளங்குபவை என்ற ஒரு அருமையான சிந்தனை இங்கே முன்னிறுத்தி நீங்கள் இந்த இல்லம், பச்சை இல்லம், முல்லை இல்லம் வந்திருக்கின்றது. உங்களுடைய பெயர்? சாணக்கியா. அந்த பொருட்களின் பாவனையை முற்றாக ஒழிப்போம், பிளாஸ்டிக் பொருட்களை முற்றாக ஒழிப்போம் என்று வந்திருக்கின்றார். அடுத்து ஒரு மாதிரி